ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் குரு தமிழ். நீங்கள் எக்ஸல் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் ஃபார்முலாஸ் அனைத்தையுமே ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவுண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 விதமான கவுண்ட் ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த அத்தனை ஃபார்முலாவையுமே இந்த ஒரே வீடியோவில் எக்ஸாம்பிள் டேட்டாவோட உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவுண்ட் ஃபார்முலாவை ரொம்ப சுலபமாக உங்களுக்கு தேவையான இடங்களில் நீங்கள் பயன்படுத்த முடியும். சரி, லேட் பண்ணாமல் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா கவுண்ட் அப்படிங்கிற ஃபார்முலா தான். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா, கவுண்ட் அப்படிங்கிற ஃபார்முலா எத்தனை செல்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறோமோ அத்தனை செல்லுக்குள்ளே எத்தனை வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி சொல்லும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் கவுண்ட் ஃபார்முலா அந்த வேலையை செய்யாது. கவுண்ட் ஃபார்முலா என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ரேஞ்சை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரேஞ்சில் எத்தனை செல்ஸில் நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த கவுண்ட் ஃபார்முலா கவுண்ட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், 5 செல்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இதில் ஒரு செல்லில் டெக்ஸ்ட்டு வந்து இருக்குது. இப்போ பாருங்கள் கவுண்ட் என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பாருங்கள். ஈக்குவல் டு கொடுத்துக்கங்க, கவுண்ட் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இது ஃபுல்லாத்தையும் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. இப்போ பாருங்கள் 4 அப்படிங்கிறத கொடுக்குது பாருங்கள். சப்போஸ் இதை நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க 40. இப்போ உங்களுக்கு 3 அப்படிங்கிறத கொடுக்குது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள், மறுபடியும் உங்களுக்கு 3ன்னு தான் காட்டும். ஏன்னா இதில் 3 இடத்துல தான் நம்பர்ஸ் வந்து இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்பர் டைப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ கவுண்ட் ஃபார்முலா எதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? நீங்கள் செலக்ட் பண்ணுற ரேஞ்சில் எத்தனை செல்ஸில் நம்பர் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கவுண்ட் ஃபார்முலா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா கவுண்ட் ஏ அப்படிங்கிற இந்த ஃபார்முலா. ஸோ நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ரேஞ்சில் எத்தனை இதில் வேல்யூஸ் இருக்குது, அது டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், அதை எனக்கு கவுண்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த கவுண்ட் ஏ ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த ரேஞ்சில் ஒரு செல்லில் மட்டும் எம்டியாக இருக்குது, ஓகேங்களா? மற்ற இடத்துல எல்லாம் 4 வேல்யூ இருக்குது. இப்போது கவுண்ட் ஏ அப்படிங்கிற ஃபார்முலாவை போடலாம். கவுண்ட் ஏ அப்படிங்கிற ஃபார்முலாவை போட்டுட்டு அந்த ரேஞ்சை நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு 4 அப்படிங்கிறத காட்டும். இப்போ இந்த இடத்துல ஒரு நம்பரை என்ட்ரு பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா 5 அப்படிங்கிறது என்ட்ரு ஆயிடுச்சு. ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணலாம். இப்போ 4 மறுபடியும் 4 ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ அது நம்பராகவும் இருக்கலாம், டெக்ஸ்ட்டாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஏதாவது அந்த செல்லில் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா கவுண்ட் ஏ ஃபார்முலாவை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கவுண்ட் பண்ணிடும். ஸோ இந்த பர்பஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கவுண்ட் ஏ ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா கவுண்ட் பிளாங்க். ஸோ நீங்கள் ஒரு ரேஞ்சை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எத்தனை செல்லில் வேல்யூ இல்லாமல் இருக்குது, பிளாங்காக இருக்குது, அதை வந்து கவுண்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இந்த கவுண்ட் பிளாங்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு கொடுங்க, கவுண்ட் பிளாங்க் அப்படிங்கிற ஃபார்முலாவை போட்டுட்டு அந்த ரேஞ்சை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ இந்த 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்குது. ஸோ இங்கே 2 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த டெலிட் பண்ணிங்க அப்படின்னா 3 அப்படின்னு மாறும். ஸோ கவுண்ட் பிளாங்க் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா எத்தனை பிளாங்க்ஸ் இருக்குது நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ரேஞ்சில் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தேவை இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கவுண்ட் பிளாங்க் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். அடுத்து முக்கியமான ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா கவுண்ட் இஃப் அப்படிங்கிற ஃபார்முலா. ஸோ நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் இருக்கும். அந்த ரேஞ்சில் இந்த வேல்யூ இருந்தால் மட்டும் எனக்கு கவுண்ட் பண்ணு அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் அவங்களுக்கு. ஸோ அதை எப்படி நீங்கள் கவுண்ட் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த ரேஞ்ச் இருக்குது, இதில் கம்ப்ளீட்டட் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி கவுண்ட் பண்ணுறது? ஈக்குவல் டு கொடுங்க, கவுண்ட் இஃப் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இப்போது இந்த ரேஞ்சை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது கமா கொடுத்துட்டு நீங்கள் இப்போ ஒரு க்ரைட்டீரியாவை டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்போவுமே டெக்ஸ்ட்டை இன்புட்டாக கொடுக்குறதுக்கு டபுள் கோட்ஸுக்கு உள்ளே தான் நீங்கள் கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறத போட்டுட்டு மறுபடியும் டபுள் கோட்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் 2 இடத்துல கம்ப்ளீட்டட்னு இருக்குது. ஸோ 2ன்னு வந்துருச்சு. இப்போ இதே கவுண்ட் இஃபை நீங்கள் இன்னொரு விதத்துலையும் யூஸ் பண்ணலாம். இப்போது நீங்கள் ஒரு ரேஞ்ச் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ பெண்டிங் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நீங்கள் ஒரு கவுண்ட் இஃப் யூஸ் பண்ண போகிறீங்க, பெண்டிங்கை கவுண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ
அதே கவுண்ட் இஃப் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. ரேஞ்சை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த பெண்டிங் எப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். பெண்டிங் எத்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரேஞ்சில் நீங்கள் நினைக்கக்கூடிய வேல்யூ எத்தனை டைம் வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு இஃப்பை யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு பேர் தான் கவுண்ட் இஃப். ஸோ கவுண்ட் இஃப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப சுலபமாக அதை கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது கவுண்ட் இஃப்ஸ். ஸோ கவுண்ட் இஃப் அப்படின்னா என்னென்னா, ஒரே ஒரு கண்டிஷனை யூஸ் பண்ணி, இப்போ இங்கே கம்ப்ளீட்டடாக பெண்டிங்கா அப்படிங்கிறத ஒரே ஒரு கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம கவுண்ட் பண்ணோம். ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டிஷன்களை நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி நீங்கள் கவுண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே டிபார்ட்மெண்ட் சேல்ஸில் ஆக்டிவில் எத்தனை பேர் இருக்காங்க, ஐடியில் ஆக்டிவில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி 2 கண்டிஷனையுமே நீங்கள் பார்க்கணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கவுண்ட் இஃப்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு கொடுத்துக்கலாம், கவுண்ட் இஃப்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை போட்டுக்கலாம். இப்போ க்ரைட்டீரியா ரேஞ்ச் அப்படின்னு காட்டுது பாருங்கள். ஸோ க்ரைட்டீரியா ரேஞ்சில் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா கொடுத்தீங்கன்னாவே அதுவே க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ எனக்கு ஹச்ஆரில் இன்ஆக்டிவாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். அப்போது டபுள் கோட்ஸ் போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, கவுண்ட் இஃப்ஸ் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. க்ரைட்டீரியா ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா கொடுத்துக்கோங்க. டபுள் கோட்ஸுக்குள்ளே ஹெச்ஆர் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. மறுபடியும் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. சாரி, இப்போது ஃபார்முலாவே க்ளோஸ் ஆயிருச்சு. மறுபடியும் கமா போட்டுட்டு அடுத்த ரேஞ்சு, அப்போது இந்த ரேஞ்சை இன்புட்டாக கொடுங்க. கமா கொடுங்க. இப்போது டபுள் கோட்ஸுக்கு உள்ள உங்களுக்கு இன்ஆக்டிவ் தானே வேணும். ஸோ இன்ஆக்டிவ் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் டபுள் கோட்ஸை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஹச்ஆரில் இன்ஆக்டிவில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதனால் 1 அப்படிங்கிறத காட்டுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஹச்ஆரில் இதை கொடுத்தீங்க அப்படின்னா 2ஆக மாறிடுச்சு பாருங்கள். ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் கண்டிஷன்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணி கவுண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸில் தான் உங்களுக்கு இந்த கவுண்ட் இஃப்ஸ் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரே வீடியோவில் கவுண்ட் சம்மந்தமான 5 ஃபார்முலாஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் டேட்டாவோடு வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ப்ராக்டிஸ் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோடு பண்ணுங்கள். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களால் எக்ஸலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா லேர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உண்மையாலுமே எக்ஸலை இன்னும் ஃபர்தராக சூப்பராக லேர்ன் பண்ணி கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மற்ற வீடியோஸையும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். எல்லாத்துலேயுமே ப்ராக்டிஸ் டேட்டா இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக எக்ஸலை லேர்ன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது எக்ஸல் குரு தமிழ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.